friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சுவையான நல்ல ஆரோக்கியமான அசோகா ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஹல்வா பண்றதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் ஆகும். அதே நேரம் இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப குறைவு தான். நான் இன்னைக்கு 1/2 கப் பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். அதே கப்ல 1/2 கப் நெய் எடுத்துர்க்கேன். அதே கப்புக்கு 1 கப் சர்க்கரை. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம வந்து மைதா மாவும் பயன்படுத்திக்கலாம். கோதுமை மாவு ஏன் சேர்க்குறோன்னா அப்போ தான் வந்து அல்வாவுக்கு நல்ல டெக்ஸ்சர் வரும். அதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பை நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி. குக்கரை மூடி வச்சுட்டு இது வந்து 4 விசில் மிதமான சூடில் வச்சுருங்க. இல்லைனா பருப்பு நல்லா குழஞ்சி வேகிறது வரைக்கும் இது வந்து இருக்கட்டும். இப்போ 4 விசிலுக்கு அப்புறமா நல்லா ரெடியாக இருக்கும். பாருங்கள், நல்லா குழைவாக வெந்திருக்கு. இதை வந்து நம்ம மசிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிட்டோன்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம வச்சுருக்கோம்ல 1/2 கப் நெய், அதில் வந்து 1/4 கப் இப்போ சேர்த்துக்கோங்க. மீதியை வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். 1/4 கப் போல் நெய் உருகுனதும் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொன்னிறம் ஆனதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அடுத்தது இதே நெய்யில் நம்ம வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை லைட்டாக வாசனை வர்றது வரைக்கும் நம்ம வறுத்துடலாம். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் போல தான் ஆகும். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இப்போ வறுப்பட்டதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வச்சுருக்க 1 கப் சர்க்கரை அதையும் சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்ததும் கரைஞ்சி தண்ணி மாதிரி ஆகும். கொஞ்ச நேரத்தில் கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பித்ததும் நம்ம மீதி வச்சுருக்கோம்ல நெய், அதை வந்து கொஞ்சமாக உள்ளே சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சீக்கிரமாக ரெடி ஆயிரும். மீதி இருக்கிற நெய்யும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கலரே போதும்னா இப்படியே இருக்கட்டும். நான் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்காக ரெட் கலர் சேர்க்க போகிறேன். லைட்டாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சமமாக எல்லா சைடும் போகும். இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்லா சுற்றி வருது. இப்போ இதில் நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா சுவையான அசோகா ஹல்வா தயார். டடா, நம்மளோட சுட சுவையான அசோகா ஹல்வா தயாராகியாச்சு. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆஹா, வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. இது வந்து 3லேருந்து 4 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். நீங்களும் இந்த அசோகா ஹல்வாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.